இருக்குங்க. காலையில் எழுந்திரிச்சதும் பல் தேய்க்கிறோமோ இல்லையோ ஃபோனை எடுத்து ஆன் பண்ணி என்ன மெசேஜ் வந்திருக்குன்னு பார்க்குறோம். ஸ்மார்ட் ஃபோன் வந்த பிறகு நாம் ஸ்மார்ட் ஆகிட்டோமோ இல்லை சோம்பேறி ஆகிட்டோமோ, ஃபோன் ஒரு வரமா சாபமானு பேச இங்கே 2 அணி வந்திருக்காங்க. என்ன சொல்கிறாங்கன்னு கேட்போமா? முதல்ல சர்வேஷ் அவர்கள் ஃபோன் ஒரு வரம்னு அவரோட கருத்தை சொல்ல போறாரு. என்ன சொல்றாங்கன்னு கேட்போமா? அனைவருக்கும் வணக்கம். நடுவர் அவர்களே, இங்க இருக்கிற ஒருத்தர் கையாவது ஃபோன் இல்லாம யாராவது இருக்காங்களா? சொல்லுங்க பார்ப்போம். இன்னைக்கு நிறைய வீட்டில் குழந்தைங்க சாப்பிடவே மாட்டாங்க. அதுக்கு அம்மாக்கள் காரணம் இல்லை, அந்த யூடியூப் தான் காரணம். அம்மா சோறுட்ட ட்ரை பண்ணுறாங்க, ஆனால் குழந்தைங்க வாயே திறக்க மாட்றாங்க. அதையே ஃபோன் ஆன் பண்ணி சுட்டிட்டு வச்சா தானாக வளர்ந்து சாப்பிட்றாங்க. வேலைக்கு போகிற அம்மாவுக்கு சமைக்க நேரம் இல்லையா? உடனே ஃபோன் எடுத்து ஆர்டர் போட்டால் சாப்பாடு வீட்டுக்கே வந்துடும். துணிமணி, மளிகை ஜாமான் எது வேணாலும் ஃபோன்லேயே ஆர்டர் போட்டால் வீட்டுக்கே வந்துடும். நேரம் மிச்சம், பெட்ரோல் செலவு மிச்சம். இப்படி நம்ம வாழ்க்கையை மேஜிக் ஆக்கணும். இந்த ஃபோன் நமக்கு கண்டிப்பாக வளர்ந்தாலும் சொல்கிறேன் நடுவர் அவர்களே. சர்வேஷ் அவர்கள் அவர் கருத்தை ரொம்ப அழகா சொன்னாரு. அவங்க சொல்றதும் உண்மைதானுங்க. இங்க யாராவது ஃபோன் இல்லாம இருக்கோமா? அதெல்லாம் இல்லவே இல்லை. ஃபோன் ஒரு சாபம் தான் சொல்ல வராங்க நம்ம நிதிஷா அவர்கள். என்ன சொல்றாங்கன்னு கேட்போமா? வணக்கம் வணக்கம். நடுநாடுகளே, நீ எல்லாம் அம்மா நிலா பார்த்து சாப்பாடு ஓட்டினாங்க. குழந்தைக்கு 7 கையாடு பாட்டிங் இருந்தது. ஆனால் இப்போ 6 மாச குழந்தைக்கு ஃபோனை காட்டி பழக்கி சாப்பாடு ஓட்டுறாங்க. 3 வயசு குழந்தைக்கே கண்ணாடி போடுற மேட்டு. எங்கள் அம்மா பாருங்க இப்போ பார்த்தாலும் ஃபோனையே நோண்டிட்டு இருக்காங்க. அம்மாவுக்கு அப்படியே திரும்பியே பார்க்க மாட்டாங்க. ஆனால் அந்த ஃபோனை டைம்னு சத்தம் கேட்டால் டக்குன்னு போய் எடுத்து பார்க்குவாங்க. என் வீட்டுக்குள்ளேயே இருந்து ஆர்டர் பண்ணி 100 ரூபா சாப்பாடை 200 ரூபாய்க்கு கொடுத்து வாங்குறாங்க. தெரு முக்கில் தான் கடை இருக்கு. போக சோமனித்தனை பட்டிக்கிட்டு 10 ரூபா பால் பாக்கெட்டை 30 ரூபாய்க்கு கொடுத்து வாங்குறாங்க. இவளுக்கு பணமும் செலவாகுது, இவளுக்கு நோயும் வருது. அதனால நடுராவடுகளை நம்ம சோம்படியாக்கின ஃபோன் கண்டிப்பாக சாபதான் சொல்கிறேன் நடுராவடுகளை. அப்பாடா, வெடி மாதிரி வெடிச்சிட்டு போயிட்டாங்க. அவங்க சொல்றதும் உண்மைதான். முன்னாடி எல்லாம் நிலாச்சோறு சாப்பிட்டதெல்லாம் இப்போ இல்லவே இல்லை. ஃபோன் ஒரு வரம்னு சொல்ல வராங்க நம்ம நித்திகா அவர்கள். என்ன சொல்றாங்கன்னு கேட்போமா? அனைவருக்கும் வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். நடுவர் அவர்களே, முன்னாடியெல்லாம் சொந்தக்காரங்களை பார்க்கணும்னா கல்யாணம், காதுகுத்தி, ஃபங்க்ஷன் போனால் மட்டும்தான் பார்க்க முடியும். இப்போதான் வாட்ஸ்அப் குரூப் இருக்கு, எல்லாத்தையும் பேசலாம், வரட்டை அடிக்கலாம். வெளிநாட்டில் இருக்கிறவங்க கூட வீடியோ கால் பேசலாம். ஆனால் ஃபோன் ஒரு செலவு கிடையாது. யூடியூப் சேனல் வச்சு எல்லாரும் லட்சக்கணக்கில் தான் சம்பாதிக்கிறாங்க. நம்மள சூப்பர் மேனகர் ஃபோன் கண்டிப்பாக வேணும்னு சொல்கிறேன் நடுவர் அவர்களே. நித்திகா அவர்கள் ஆணித்தரமா பேசிட்டு போயிட்டாங்க. அவங்க சொல்றதும் சரிதான். அதெல்லாம் இல்லவே இல்லைன்னு மறுத்து பேச வராங்க நம்ம விதுலா அவர்கள். என்ன சொல்றாங்கன்னு கேட்போமா? அனைவருக்கும் வணக்கம். நடுவர் அவர்களே, போன்ல சொந்தக்காரங்கள்ட்ட பேசுறதெல்லாம் இருக்கட்டும், முதல்ல வீட்டுல இருக்கிறவங்கள்ட்ட முகம் பார்த்து பேச சொல்லுங்க. அம்மா கிச்சன்ல சமைச்சுக்கிட்டு சீரியல் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அக்கா ரூம்ல ரீல்ஸ் பார்த்துக்கிட்டு இருக்கா. தம்பி கேம் விளையாடிக்கிட்டு இருக்கிறான். இப்படியே சொந்த வீட்டுக்குள்ளேயே ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்துக்கிறதே இல்லை. இன்னைக்கு ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம்லாம் பார்த்து கலாச்சாரமே கெட்டு போய் கிடக்கு சார். 10ஆவதுக்கு இந்த சின்ன பசங்களுக்கு தனி ஃபோன் கொடுத்து விடுறாங்க சார். நம்மளை சும்மா தொல்லை பண்ணாமல் இருந்தால் சரிதான்னு பெற்றவங்க நினைக்கிறாங்க. ஆனால் அந்த ஃபோன் சின்ன பிள்ளைகளை எந்த அளவுக்கு பாதிக்குதுன்னு அவங்களுக்கு தெரியல. ஃபோன் நம்மளை தனிமையாக்கிடுச்சு.
வந்துச்சு. ராத்திரியில தூக்கம் போச்சு, பகல்ல நிம்மதி போச்சு. ஃபோன் நம்ம வச்சுக்கிட்டு இருந்த காலம் போய் இன்னைக்கு ஃபோன் தான் நம்மளை வச்சுக்கிட்டு இருக்குன்னு தான் சொல்லணும். ஃபோனில் சம்பாதிக்கன்னு தான் சொல்லணும். இருக்கட்டும், இன்னைக்கு எத்தனை பேர் ஆன்லைன் கேமு மோசடின்னு கோடிக்கணக்கான பேர்கள்லாம் எழுந்துட்டு நிற்கிறாங்க தெரியுமா? முன்னாடியெல்லாம் கையில் பணம் 20 ரூபாயா இருந்தாலும் பத்திரமா இருந்துச்சு. இப்போல்லாம் யார் எப்போ ஆட்டிய படம்னு பயமாக இருக்குது. மொத்தத்தில் இந்த ஃபோனை தூக்கி போட்டால் தான் நிம்மதி. அதனால் ஃபோன் ஒரு சாபந்தான் சொல்கிறேன் நடுவர் அவர்களே. அப்பாடா, விதுலா அவர்கள் பேசினது புயல் அடிச்சு ஓஞ்ச மாதிரி இருக்கு. எல்லாருமே தங்களோட கருத்தை ஆணித்தரமா எடுத்து சொன்னாங்க. கத்தி மாதிரிங்க இந்த போனு. காய் வெட்டினா நல்லது, கை வெட்டினா கெட்டது. படிப்புக்கு பாட்டுக்கு போன் யூஸ் பண்ணுங்க, தப்பில்லை. ஆனா அதுலயே மூழ்கி போகாதீங்க. அப்பா அம்மா குழந்தைகள் எல்லோரும் வீட்டில் பேசுங்க. பசங்க எல்லாரும் வெளியே போய் நண்பர்களோட விளையாடுங்க. போன் ஒரு கருவி தான், அது எஜமானி அல்ல. அதை நம்ம ஆளணும், அது நம்மளை ஆளக்கூடாது. அதனால தேவைக்குன்னு போனை எடுப்போம், மற்ற நேரம் ஓரமாக வைப்போம். அப்படி இருந்தால் போன் ஒரு வரம், இல்லைனா சாபம் என்று கூறி இதுவரை பட்டிமன்றத்தை கண்டுகளித்த அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.